இந்த அக்ஷய திருத்தியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கடந்த 1979 ஆண்டில் தன் பங்காளிகள் 3 பேரை கொலை செய்த வழக்கில் மட்டும் அன்றைக்கு அதிமுக ஆட்சி இல்லாமல் இருந்திருந்தால் பழனிசாமி ஆயுள் கைதியாகத்தான் இருந்திருப்பார் என திமுக அமைப்பு செயலர் RS பாரதி கூறினார். RS பாரதி, கலாநிதி MP ஆகியோர் இணைந்து அளித்த பேட்டியில் கூறியதாவது: கொரோனா காலத்தில் நாடு எப்படி இருந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். அதிமுக ஆட்சியில் மக்கள் ஆக்சிஜன் கிடைக்காமல் எல்லாவித ஆபத்துக்கும் ஆளாகி நித்தம் பிணக்குவியல்கள் குவிந்தன. தமிழக முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின்தான் கொரோனாவை கட்டுப்படுத்தினார் என்பது தமிழக மக்களுக்கு மிக நன்றாக தெரியும். கொரோனா பரவல் நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் மருத்துவமனைக்கு சென்று அங்கிருந்த நோயாளிகளை பார்த்துவிட்டு வந்தபோது அவரது மனைவி துர்கா அழுதார். துணை முதல்வர் உதயநிதியின் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியை சொல்லுங்கள் என செய்தியாளர்கள் கேட்டதற்கு அவர், என் தந்தை கோவை மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளை பார்த்துவிட்டு வந்த நேரத்தில் அவருக்கு என்ன ஆகுமோ என்ற அச்சமும் பயமும் ஏற்பட்டது. அது என் வாழ்நாளில் மறக்க முடியாதது என்றார். திமுகவில் உள்ள மூத்த தலைவர்கள் அத்தனை பேரும் கலங்கினோம். அப்படிப்பட்ட தலைவர் பற்றி பழனிசாமி கீழ்த்தரமாக பேசுகிறார். பழனிசாமிக்கு கொலை கொள்ளையெல்லாம் கைவந்த கலை. தன் பங்காளிகள் 3 பேரை 1979 ஆண்டில் கொலை செய்த வழக்கில் மட்டும் அன்றைக்கு அதிமுக ஆட்சி இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு பழனிசாமி ஆயுள் கைதியாகத்தான் இருந்திருப்பார். கொலைவெறி, உயிரை போக்குகிற மனப்பான்மை இன்னும் போகவில்லை என்பதை பழனிசாமி தன் பேச்சின் வாயிலாக வெளிப்படுத்தி இருக்கிறார். கோடநாடு பங்களாவில் பழனிசாமியின் ஆட்சி காலத்தில் பல கொலைகள் நடந்தன. கோடிக்கணக்கான சொத்துகளும் பணமும் நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டன. அந்த கொலைகள் பற்றி விசாரணை நடக்கிறது. எப்படி சாத்தான்குளம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேருக்கும் தூக்கு தண்டனை கிடைத்ததோ அதேபோல் கோடநாடு வழக்கிலும் தீர்ப்பு வரும், தண்டனையும் கிடைக்கும் என்று கூறினர். எடப்பாடி இந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறார் என்றால் இது ஒன்றும் புதியதல்ல. காரணம், அவருக்கு கொலை, கொள்ளை இதெல்லாம் கைவந்த கரை. ஏற்கனவே அவர் தன்னுடைய பங்காளிகளை 1979 3 பேரை கொலை செய்த வழக்கில் கொலை குற்றவாளியாக இருந்து கொலை குற்றவாளியாக அந்த வழக்கிலே அவர் வழக்கு நடந்து அந்த வழக்கிலே எப்படியே வெளியே வந்தார் என்பதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும், அந்த மக்களுக்கும் தெரியும், அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் தெரியும். அந்த வழக்கிலே மட்டும் அன்றைக்கு அதிமுக ஆட்சியிலே இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு எடப்பாடி ஆயுள் கைதியாகத்தான் இருந்திருப்பார்.